ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு 1 மணி நேரமாக வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை வந்துட்டு தனியாக வடித்து வச்சுக்கணும். இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. மஞ்சள் தூள் போட்டால் தான் இந்த சிக்கன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு புதினா தலையை வந்துட்டு ஆஞ்சி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 100 மில்லிகிராம் தயிர் எடுத்துக்கலாங்க. இது வந்துட்டு பிரியாணிக்கு நல்ல சாஃப்ட் தன்மையை கொடுக்கும். அரை எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நல்ல உதிரியாக வருங்க பிரியாணி. பிரிஞ்சி இலை தேவையான அளவுக்கு, பூ தேவையான அளவுக்கு, நட்சத்திர சோம்பு தேவையான அளவுக்கு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, பெரிய பீஸாக இருக்கு இல்லையா சிக்கன், அதனால் வந்துட்டு சேர்ந்த மாதிரி வராது. அதனால் வந்துட்டு இது ஒரு விசில் மட்டும் வச்சு வேக விட போகிறோங்க. அதுக்கு மேலே விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டதை இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாங்க. இப்போ விசில் வந்துருச்சு. இந்த டைமில் குக்கரை திறந்து எடுத்தாச்சு சிக்கனை. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க குக்கரை அடுப்பில் வச்சுட்டு. இப்போ இந்த நட்சத்திர சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பூ எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு வதக்க போகிறோம். இலை எல்லாத்தையுமே இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. காய்ஞ்சிட்டு கிளறிட்டுட்டே இருக்கணும். இதுக்கு நெய் வேணாலும் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அப்படின்னா லாஸ்ட்டில் கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா தான் இருக்குது. பிடிச்சிருந்தாலும் இப்போ கிளறி விட்டுக்குவாங்களா. வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு, இந்த கலருக்கு வரணுங்க. அப்போ தான் அந்த பிரியாணிக்கே வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ தக்காளியை சேர்த்தாச்சு, நல்லா கிளறி வைக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வந்துட்டு வேகணுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. இப்போ முதல்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கிடைக்கும் இதுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ புதினா இலைகளை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி இந்த அரிசியை வந்து அதோடு சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசியை சேர்த்து இப்போ நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்க போகிறோம். அப்போ தான் சாதம் வந்துட்டு நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. பிரியாணி வந்துட்டு இந்த மசாலாவோட சேர்ந்துட்டு ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வருங்க இந்த பிரியாணி. தயிர் சேர்த்தாச்சு. இந்த தயிர் வந்துட்டு இந்த பிரியாணி வந்துட்டு நல்லா சாஃப்ட் தன்மை கொடுக்குறதுக்காக சேர்க்குறதுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அரை ஸ்பூன் மிளகா அப்படியே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்க சேர்த்தாச்சு. இது ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாதுங்க. மஞ்சள் பொடியும் சரி, மிளகா பொடியும் சரி, ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் சிக்கன் துண்டங்களை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த முறையில் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியான கமகமன் வீடே மணக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதை எல்லாமே கலந்து வர அளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து எப்போவுமே வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வர அளவுக்கு தண்ணி கலந்துக்கணுங்க. இப்போ நான் வந்துட்டு சிக்கன் வேக வச்ச தண்ணி, அடுத்து வந்துட்டு இந்த பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு தானே ஊற வச்சோம், அந்த தண்ணி எல்லாமே வந்து சேர்த்து எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு இந்த மசாலா கலந்து வர்றது மாதிரி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு புதினா தலையை தூவிட்டு இப்போ எடுத்தாச்சு மூடியை. இப்போ வந்துட்டு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுக்கலாங்க. விதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு புளியணுங்க.
இது வந்துட்டு சாதம் வந்துட்டு ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த பிரியாணி. இப்போ குக்கர் மூடி வச்சுக்கலாம். இது வந்துட்டு நான் ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கேங்க. இப்போ எடுத்தாச்சு. உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியான கமகமன்னு மணக்கக்கூடிய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் புதினா தழை தூவிக்கலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க அதோட. தேங்க்யூ.